உண்மையிலே ஃபுல்ஃபில் ஃபுல்லாக ஒரு மன திருப்தியோடு வெளியில் வருவாங்களா அந்த ஃபீல்டில் வெளியே வந்திருக்கேனே சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். கரெக்டாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே லேக் இல்லை. டைலாக்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லா சீனுமே ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பார்த்து செதுக்கின மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஒரு சில இடத்துலலாம் வெற்றிமாறன் சார் அந்த டைரக்ஷனை பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு சில இடத்துல செல்வராகவன் சாரோட அந்த ரா பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த ஃபீல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைரக்டர் தனுஷ் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் கொடுக்க முடிஞ்சது. ஒரு ஆக்ஷன் சீன்ஸை மாசாக ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிறது மாதிரியே கொண்டுட்டு வந்த விதமாக இருக்கட்டும். ஸோ டைரக்ஷன் நிறையா பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பிரகாஷ் ராஜ் சார், எஸ்ஜே சூர்யா சார் நான் இந்தியன் 2ல் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி அதில் நான் நிறையா மிஸ் பண்ணிட்டேன். இதில் அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டானே சொல்லலாம். ஒரு யங்கஸ்ட்டு செம்ம ஒரு இதில் விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு இதாக இருக்கட்டும். பிரகாஷ் சாரை வந்து இப்போ ரொம்ப யதார்த்தமாக ஒரு போலீஸ் கட்டப்பில் காமிச்ச விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சாங் அந்த உசிரே சாங் செம்ம மாசு. லாஸ்ட் சாங்லாம் தியேட்டரில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆடியன்ஸ்? ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்தோம். தொண்டையெல்லாம் வலிக்குது உண்மையை சொல்லணும்னா. அந்த சாங்குக்கெலாம் டான்ஸ் ஆடணும். ஆக்சுவலி வந்து லவ் சாங்குக்கெலாம் பயங்கர ஒரு ஃபீல் கத்தல் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ படம் வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியும், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா நீங்கள் வைலன்ஸுங்கிறத தாண்டி சென்டிமெண்ட் நல்லா கொடுத்துருப்பாங்க. முகம் சுளிக்கிற மாதிரி வேறு அந்த காட்சி ஆக்சுவலி வைலன்ஸ் இருக்குது. அதான் சொல்லிட்டேன்ல, தாண்டி ராஸ் இருக்குது. முகம் சுளிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து காரணமே இல்லாமல் யாரையும் வந்து இது பண்ண மாட்டாங்க. சாதாரணமாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். ஆனால் அவள் வந்து ஒரு காலியாக மாறினா எப்படி கொலை பண்ணுவா, அந்த கொலை காட்டுங்க. குடும்பத்தோட போய் சில முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி அந்த காட்சி ஓவர் ரொம்பலாம் ரொமான்ஸ் சீனு. இதில் உண்மையாக சொல்லனா ஹீரோனியே இல்லை. தனுஷுக்கு ஜோடியே கிடையாதுங்க. அப்போ வைலன்ஸால தான் இதை கொடுத்துருக்காங்க, இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வைலன்ஸால தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு சீன் எதுவும் ஃபேமிலியோட இந்த படம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட இந்த படம் பார்க்கலாம். படம் ஹிட்டில் பயங்கர ஹிட்டுனே சொல்லலாம். இன்னொரு பார்ட் 2 கூட சார் தனுஷ் சார் டைரக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்தது. எங்கே ஸ்டார்ட் பண்ணாரோ எங்கே எண்டிங் அதை ஒரு கரெக்டாக கொடுத்த ஒரு விதம்லாம் சூப்பர். உண்மையிலே ரகுமான் சார் மேடம் அவரோட மியூசிக் அடிக்ட்னே சொல்லலாம். அதுவும் அந்த போகி சாங் ஆரம்பிச்சு லாஸ்ட்டாக எண்டிங்கில் அந்த உசுரேன்னு காட்டின விதம் எல்லாமே மியூசிக் செம்ம. சாங் சூப்பர். 2 சாங் அடிச்சு தூக்கிட்டாருன்னே சொல்லலாம். படம் சூப்பர் டூப்பர் பயங்கர ஹிட்டு. தேங்க்ஸ் சொல்லலாம். தனுஷ் நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். ப்ளஸ் அவரோட டைரெக்ஷனில் இது நல்ல படம். டைரக்டர் தனுஷா எப்படி பார்க்குறீங்க? டைரக்டர் தனுஷா இனிமேல் அதுவாக எதிர்பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இருந்தது படம். ஓரளவுக்கு நான் சூப்பராக இருந்தது படம். ஆக்சுவலாக சொல்ல போனால் செல்வா சார் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், செல்வா ஸ்கிரேர் அவர் இப்போ ரீசெண்டாக பண்ணதில் இது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவருக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து அவரோட ஆக்டிங்கும் வேறு நல்லா வந்தது பயங்கரமாக. ரகுமான் சார் மாஸ்டர் பீஸ். அவர் நம்மளுக்கு சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அது அந்த ஒரு சாங் பயங்கரம் தூக்கி கொடுத்துச்சு படத்தை. இன்னொன்று வேறு லெவலில் இருந்தது பிஜிஎம் எல்லாமே. ஸோ தியேட்டரில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி பார்த்தீங்க? ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ்லாம் நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். படம் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் ஹிட்டு, கண்டிப்பாக ஹிட்டு நான் சொல்கிறேன். டேரக்டர் தனுஷ் எப்படி பார்க்குறீங்க? ஒரே வேர்டில் சொல்லணும்னா டேரக்டர் தனுஷ் அண்ட் ஆக்டர் தனுஷ் வின்ஸ், அவ்வளோதான். இப்போ 50வது படம் ஜெயிச்சிச்சு ப்ரோ, அவ்வளோதான். செல்வராகவன் சார் எப்படி நடிச்சிருக்கு? அவருக்கு இல்லை ப்ரோ, செல்வராகவன் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. அந்த படம் பார்த்தா தான் புரியும். சீரியஸ்லி பயங்கரமான படம் புரியுது. இதெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது ப்ரோ தேட்டரில். ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது படம். ரொம்ப ரா அண்ட் இன்டென்ஸாக இருக்குது. ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சீன்லேருந்து எண்டிங் படம் முடிகிற வரைக்கும் சீட் எட்ஜில் உட்காந்து பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு படம் பயங்கரமாக இருக்குது. பிரகாஷ் அவருக்கும் மெயின் ரோல் தான். நான் சொல்கிறேன் ப்ரோ, இப்போ இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவல் கேரக்டர்ஸ் தான். ஆனால் ரொம்ப ஆக்டிங் வைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்புறம் துஷாரா இவங்க 2 பேரும் பின்னி எடுத்துட்டாங்க ஆக்டிங்கில். இம்பார்ட்டன்ஸ் வைஸில் துஷாராக்கு தான் ரொம்ப அதிகம். ஆனால் ஆக்டிங் வைஸில் தனுஷ் துஷாரா 2 பேருமே பின்னி எடுத்துட்டாங்க படத்தில். பயங்கரமாக இருந்துச்சு படம் ஃபுல்லாக. ஓகே, படம் சூப்பராக இருக்குது. எங்கேயுமே லேக் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் தனுஷ் அண்ணா வந்து அவரோட கேரக்டருக்கு வந்து பொறுமையாக தான் எலிவேஷன் கொடுத்துருக்காரு. மற்றவங்க எல்லாருக்கும் எங்கெங்கே சீன்ஸ் கொடுக்கும், அவன் தம்பி எல்லாருக்கும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. தனுஷ் அண்ணா வந்து அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே கூட ஒழுங்காக அவர் வந்து பேச கூட இல்லை. ஆனால் அவர் கண்ணிலையும் அவரோட ஆக்டிங்லேயும் அந்த ஒரு பயத்தையும் அந்த ஒரு மாசையும் காட்டுறாரு. அவங்க தங்கச்சி கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தம்பி கேரக்டர் 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா சார்லாம் வந்து செகண்ட் ஹாஃப் மேலே தான் வந்து ஃபுல்லாகவே அவர் சீன் இருக்குது. அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் குறையே இல்லை. பிசிறு தட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே லேகும் ஆகல. அதான் தனுஷ் டேரக்டர் சொல்லுங்கள். இப்போ தனுஷ் டேரக்டராக நீங்கள் அந்த செட்டுன்றாங்க. செட்டு மாதிரியே தெரியல. ஃபுல்லாக வந்து உள்ளே இறங்கி எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது செட்டுன்னு தான் சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது. எங்கேயுமே
அவரை பார்த்தா நீங்கள் செகண்ட் படம் எடுக்கிற டேரக்டர் மாதிரியே இல்லை. போனீங்கன்னா ஒரு வெற்றிமாறனும் இன்னும் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. எதுலையுமே வந்து தான் ஒரு செகண்ட் படம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. அவர் வந்து தெளிவாக பிளான்டோட பண்ணனால சூப்பராக இருக்குது படம். படம் வந்து மொக்கன்ற அளவுக்கு எப்படி சொல்ல, ஒரு படம் வந்து லேக் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட எதுவும் கிடையாது. படம் சூப்பராக இருக்குது. பிளாக் பஸ்டர் தான் கண்டிப்பாக. 50th ஃபிலிம் அவருக்கு அமைஞ்சது ரொம்ப சூப்பர். படம் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? வேற மாதிரி, ஒரே வேர்டு தான், வேற மாதிரி ப்ரோ. தனுஷ் எப்படி மேடம் எடுத்து? தனுஷா, ஐயோ உயிரே ஒரு தான் தனுஷ் தான். இல்லை நீங்கள் ஃபேனாக இல்லாமல் சொல்லுங்கள். ஃபேனா இல்லாம அது வேற மாதிரி எமோஷன் ப்ரோ. செம்மையாக நடிச்சிருக்காரு ப்ரோ. யாருமே இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணல. ஒரு சிஸ்டரு, ஒரு எதிரி, எல்லா இதுலேயும் செம்மையாக நடிச்சிருக்காரு ப்ரோ. எனிமி பண்ணால் எப்படி ரிஃப்ளெக்ட், எப்படி அவங்களுக்கு திருப்பி நம்ம கொடுக்கணும், தங்கச்சினா எவ்வளோ வச்சிருக்கணும், தம்பினா எப்படி இருக்கணும், எல்லாமே செம்ம வேற லெவல் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் எது பயங்கர? செகண்ட் ஆஃப் ப்ரோ செம்ம டெஸ்ட் ப்ரோ. இன்ட்ரோல் பயங்கர கூஸ் பம்ப்ஸ்ன்றாங்க அப்படியா? நாங்க போல ப்ரோ. அவரை பார்க்க முடியல ப்ரோ. அதான் பிரச்சனை. சரி. உங்களுக்கு கதை ஒரு டைரக்டர் எப்படி சொல்றீங்க? வேற லெவல் பண்ணியிருக்காரு. ஒர்த்து ப்ரோ. படம் ஹிட்டுங்களா? செம்ம ஹிட் ப்ரோ. 100 நாள் ஓடணும்.